என்ன மாரியம்மா, இவ்வளோ ஃபோன் பண்ணுறேன், இவ்வளோ மெசேஜ் அனுப்புகிறேன், நீயும் இங்கே வர மாட்டேங்கிற. தமிழுக்காக தான் மெயினாக விளக்கு போடுறேன். அது நல்லாவே தெரியும். எம்ஜிஆர் நகர் ஃபுல்லாக அத்தனை பேர்த்துக்குமே தெரியும். இன்னும் நீங்கள் 2 பேருமே உங்களை நேரில் வர சொல்லி தானே பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்றேன். ஏன்னா என் ஊர் பொம்பளைக்கு கரிவளத்துலேருந்து துரத்திட்டு வந்தது இன்னாரும் தெரிஞ்சு உனக்கு தெரிஞ்சு உன்னை மிரட்டியிருக்காங்க, வீட்டில் மிரட்டியிருக்காங்க. யார் மிரட்டினா, என்னென்ன பண்ண, ஈரோடு மாவட்டம் எஃப்சி ஆஃபீஸிலேருந்து போலீஸ் ஸ்டேஷனு, எஃப்சி ஆஃபீஸு எல்லாம் மிரட்டி என் கூட வாழ விடாமல் வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், மொத்தம் 48 மாவட்டம் பொம்பளைங்களும் ஒன்றியமும் ஜோதிமணி தான் தலைவியம்மானுக்கு தான் பொறுப்பு. தலைவியம்மா பேசி வச்சு, கலெக்டருக்கு பேசி வச்சு, இன்ஸ்பெக்டருக்கு பேசி வச்சு, எல்லாமே தப்பு செஞ்சது எல்லாருமே குற்றவாளிகள் எல்லாருமே என் ஊருக்காரங்களே. அதாவது வேலூர் ஸ்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை போலீஸ் ஸ்டேஷனு, அத்தனை எஃப்சி ஆஃபீஸில் வேலை செய்கிற மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் வேலை செய்கிற பெண்கள் அத்தனாயிரம் பேர் எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ மேடம், பேபி, சுஜாதா, சுபாஷினி எல்லாருமே சம்மந்தப்பட்டு வேலூர் ஸ்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பொம்பளைங்களும் நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், சென்னிமலை மாவட்டம், காங்கேயம் மாவட்டம், கொடுமுடி மாவட்டம், ஒத்தக்கடை, எத்தனாயிரம் மாவட்டத்தில் சப்போர்ட் பண்ண அத்தனாயிரம் போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும், கோர்ட் மேலேயும், எஃப்சி ஆஃபீஸ் மேலேயும், பஞ்சாயத்தில் பணி செய்கிற அத்தனை நபர்கள் மேலேயும், அரசு பணி செய்கிற அத்தனை நபர்கள் மேலேயும், வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். நான் சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும், சேடூர் ஸ்டேஷன் மேலேயும், வேளாண்மலை ஸ்டேஷனையும் நான் அருவா எடுத்துகிட்டு போனால் ஸ்டேஷன் நடக்காமல் எது நடக்காமல் இருந்துச்சோ அது அப்படியே நடக்காமல் இருக்கலோ, எந்தெந்த பொம்பளைங்க சம்மந்தப்பட்டு என்னை துரத்திட்டு வந்தாங்களோ அன்னைத்த பொம்பளை குடும்பமும் தாலி அறுத்து வாழா வெட்டியாக வாழணும் சாகிற வரைக்கும். இப்போ மீண்டும் வனிதாவில் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி பேசி வச்சு என்னென்ன கஷ்டத்தை கொடுக்கணுமோ என் ஃபோட்டோவை வச்சு, நான் எல்லை தாண்டக்கூடாது, உங்களை எதுக்கக்கூடாது, வேலை வெட்டிக்கு போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பொம்பளையும் எல்லா ஜாதி பெண்களும் சேர்ந்து திட்டமிட்டு சதி செஞ்சு என் குடும்பத்தையும் எல்லாத்தையும் மிரட்டி வச்சு வேலூர் ஸ்டேஷனை கேஸை கொடுத்து எல்லா ஸ்டேஷனையும், எல்லா எஃப்சிஎஃப்சி, எல்லா கோர்ட்லேயும், எல்லா ஜெயிலர்கிட்டையும் பேசி வச்சு தப்பு செஞ்சுருக்காங்க. இத்தனை தப்பு பண்ணிவிட்டு என் வாழ்க்கை நான் புகார் கொடுத்தா அதை நடவடிக்கை எடுக்காமல் எல்லா பொம்பளைகளும் வக்கீலை வச்சு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து கதவை சாத்திட்டு போலீஸ் ஸ்டேஷனை பேசுகிறது, பாபுக்கிட்ட பேசுகிறது, கார்த்திகிட்ட பேசுகிறது, சிவாகிட்ட பேசுகிறது, இன்னும் நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. தலைவி அவங்ககிட்ட பேசுகிறது, ஒன்றியத்தை பேசுகிறது, போலீஸ் ஸ்டேஷனை பேசுகிறது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனையும் நிறையா பேர் சம்மந்தப்பட்டு என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்ருக்காங்க. எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழுக்கு, தீபாவளிக்கு அத்தனை பேர் யார் சப்போர்ட் பண்ணாங்களோ இவங்க ஸ்டேஷன், அதாவது என்னை தூக்கி ஜெயிலில் வைக்கிறதுக்கோசரமே, இவங்க பிரச்சனையை தப்பிக்கிறதுக்கோசரமே அபிராமின்னு பெண் அனுப்பி என் வாழ்க்கைக்கு எடுத்தது அனைத்து பொம்பளைங்களும். ஆனால் மெயினாக தமிழ், நான் புள்ள கொடுத்தவன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தமிழ். பெரியசாமி பெரியசாமி கனி தான் இத்தனை பிரச்சனைக்கு முக்கிய காரணம். நல்லா வாழ்ந்தவனை, நல்லா இருந்தவனை என்னென்ன கஷ்டப்படுத்தணுமோ எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு எல்லோரும் என்னை ஏமாற்றணும்னு நினச்சி ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு தப்பிச்சுக்கிட்டு இருக்க அத்தனை குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சாகும். ஹாஸ்பிட்டலில் நான் எப்படி தவிச்சேன், பஸ் ஸ்டாப்பில் எப்படி உட்காந்துருந்தேன், எப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டனோ, கரிவளத்துலேயும் காங்கேயத்துலேயும் சென்னிமலையிலையும் எவ்வளோ நான் தனியாக நின்று கஷ்டத்தை அனுபவிச்சனோ எல்லாத்துக்கும் காரணம் என் ஊர் பொம்பளைகளும் பக்கத்தில் இருக்க வீட்டு பொம்பளைங்க எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்கேன். இவன் என்னடா போக மாட்டேங்கிறான், பிடிக்க மாட்டேங்கிறான். ஆனால் நான் உண்மையாக தான் இருக்கேன். முன் வச்சுக்கால பின் வைக்கிறேன். பரம்பரை நான் சேர்க்கல. எனக்கு தேவை தமிழ் என் கூட குடும்பம் நடத்த ஆகணும். தமிழும், மாரியம்மாளும், வனிதாவும், வனிதா மாதிரி பிள்ளைய பார்க்குறதோ, தலைவியம்மா மாதிரி பிள்ளைய பார்த்து வச்சுருக்கிறதோ, தேன் மாதிரி பிள்ளைய பார்க்குறதோ, காவியா மாதிரி இருக்கிற பிள்ளைய பார்க்குறதோ, யார் என்னென்ன திட்டத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க, என்ன மைண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்லி போலீஸ்காரங்களே சொல்லி கொடுத்து
தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் தான் இத்தனை தப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. நடவடிக்கை எடுத்தால் தலைமை நமக்கு பதவி போகணும், வேலை போகணும், எல்லாத்துக்குமே தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி தான் நான் புகாரே கொடுக்குறேன். அது வேலூர் ஸ்டேஷனு, வேளாங்கண்ணி ஸ்டேஷனு, சென்னிமலை ஸ்டேஷனு எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் அதனால தான் எங்கே பிரச்சனை நடந்துச்சோ எனக்கு தேவை நியாயம். ஏன் பொண்டாட்டி என் கூட வந்து 2019 நான் அருவா எடுத்துருப்பேன். இனி 2025 என்னை பழி வாங்குறதா நினச்சி எல்லா கவண்ட பொம்பளைங்களும் எல்லோரும் சேர்ந்து திட்டமிட்டு சதி செஞ்சு தமிழ்கிட்ட மிரட்டி பணம் கொடுக்குற, வேலை வாங்கி தரோம், சொத்து தரேன்னு சொல்லி ஆசையை காட்டி ஏமாற்றி ஏன் பொண்டாட்டி தமிழ் எங்கூட தான் வாழ வரோம். நான் அருவா எடுத்துகிட்டு போகும்போது எந்தெந்த பொம்பளைக்கு பிரிஞ்சு வாழ்ந்தாங்களோ அதே பொம்பளைகளும் மீண்டும் வந்து புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்தால் பிரிஞ்சு தான் வாழணும். சாகிற வரைக்கும் நீ ஒன்றும் சேரவும் கூடாது. நான் அதுக்கு விளக்கு போட்டுட்ருக்கிறேன். எந்தெந்த இன்ஸ்பெக்டர் எவன் என்னென்ன தப்பு செய்கிறான், என்னென்ன மூடி மறைக்கிறாங்க, எந்தெந்த பொம்பளைக்கு எங்கெந்த மூலையில் சதுக்கிறாங்க, என்னென்ன பேசுகிறாங்க, எல்லாத்துக்கும் மொத்தமாக தான் நான் விளக்க போட்டு வர்றேன். ஏன் குடும்பத்தை வாழ விட்டாமல் என்னை ஏமாத்த நினச்சி அத்தனை குடும்பம் வேரோடு எடுத்து எறியணும். குழந்தை குட்டி ஈத்து மேத்துன்னு எல்லாம் நாசமாக சர்வ நாசமாக போகும். தலைமையம்மா ஓட்டுக்காக என் கஷ்டம் என்னை எல்லா பொம்பளைகளும் சேர்ந்து என் வாழ்க்கைக்கு எடுத்து சப்போர்ட் பண்ண அத்தனை தலைவியம்மா மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகும். தலைவியம்மா மேலே, வக்கீல் மேலே, கோர்ட் மேலேயும் எல்லாத்தையும் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். அதாவது சங்கரன் ஆரம்பித்த பிரச்சனை ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், வேலூர் ஸ்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து போலீஸ் ஸ்டேஷனும் மொத்தம் 48 மாவட்டத்துலேயும் போலீஸ் ஸ்டேஷன், 48 மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாவட்டத்தில் 48 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடவடிக்கை எடுத்தாகணும் அவங்க மேலே. 48 மாவட்டத்தில் 48 போலீஸ் ஸ்டேஷன், 48 கோர்ட், எஃப்சி ஆஃபீஸ், பஞ்சாயத்து ஆஃபீஸ் எல்லாருது மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகும். இனி நான் வர்ற கஷ்டம், கண்ணீர், வலி, வேதனை எல்லாமே தீரணும். ஏன்னா தமிழ் தீபாவளி எல்லா பக்கம் கேஸை கொடுத்து செந்தில் பாலாஜி கொண்டு இதில் எல்லாம் எந்தெந்த தலைமையம்மாலேருந்து எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்போ பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணிவிட்டு இப்போ நான் அவங்களே எதிர்த்து நான் புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டசபையே இப்போ நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் புகார் கொடுக்குறேன். எதுவுமே நடக்கக்கூடாது. ஒன்று என் முன்னாடி தமிழ் வந்து என் கூட குடும்பம் நடத்தி ஆகும். தமிழ் மாரியம்மனும் வனிதாரும் பெரியசாமி மருமகன் தான் பிரச்சனை பண்ணுறான்னா அவள் வந்து எங்களோட குடும்பம் நடத்தி ஆகும். நான் சொல்லிட்டு இல்லை, இவங்க தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தர் பேரையை சொல்லி தப்பிக்கிறாளுங்க. சுபாஷினி பேபிஸ் பேரை சொன்னால் பேபி சம்மந்தப்பட்டிருக்கா, சுபாஷினி சம்மந்தப்பட்டிருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன் அத்தனை பெண்களுமே எனக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க. குழு மூலிமா ஆரம்பித்து குழு தலைவி நியமித்து பேபி நியமித்தது இந்த பிரச்சனை நடந்தது ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும். ஆகினாலும் இப்போ எல்லா ஸ்டேஷன் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். எல்லாத்துக்கும் வேலை போகணும், பதவி போகணும். நான் 6 ரூபா எடுத்துகிட்டு போனேன்னா இந்த பிரச்சனை எப்பயே முடிஞ்சிருச்சு. நான் 6 ரூபா எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு வந்து வெறி பிடிக்கணும். சோற்று திங்கிற சோற்றுன்னு காய்கறின்னு எல்லாத்தையும் மறந்து வைக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் சொல்லி என்னென்ன சித்து வேலை பண்ணாங்களோ அத்தனை சித்து வேலைக்கு எல்லாத்துக்குமே தண்டனை கிடச்சாகும். ஏன்னா இன்ஸ்பெக்டரை காப்பாற்றணும், எஸ்ஐ மேலே எஃப்சி ஆஃபீஸை காப்பாற்றணும், கோர்ட்டை காப்பாற்றணும் சொல்லி எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் போஸ்டிங்கு கொடுத்து இத்தனை வருஷமாக என்னை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இனிமேல் எந்த போஸ்டிங்கு எந்த கட்சிக்கு எல்லா கட்சி மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். எல்லாத்துக்கு மேலேயும் தண்டனை கிடச்சாகும். நீ எதுவுமே நடக்கக்கூடாது, ஆட்சியே நடக்கக்கூடாது. முதல்ல சட்டசபையே நீ நடக்கவே கூடாது. இளைய தளபதி விஜய் கொண்டு எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. நடிகர் சினிமாக்காரங்கிலிருந்து எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்க எப்படி உள்ளே வந்தாங்க, இப்படி வந்தாங்க, எல்லாம் டேரக்டாக வேலை செய்கிற அத்தனை லோக்கல் இருக்க அத்தனை பேருமே சம்மந்தப்பட்டு எல்லாம் வெளிநாட்டில் போய் எல்லாம் பிரச்சனை பண்ணி இவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து பிரச்சனை பண்ணி தமிழுக்கு தீபாவுக்கு தப்பிக்க வச்சுட்டோம், உன்னை வாழ விடாமல் தடுத்துட்டோம், உன்னை போக விடாமல் தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காங்க. நான் அந்த சென்னிமலை ஸ்டேஷனில் எல்லாருக்கு மேலேயும் நான் புகார் கொடுத்தேன். மேலே இடத்துலையும் அனுப்பினேன், எல்லா பக்கையும் அனுப்பினேன். 5 தடவை அனுப்பி அந்த புகாருக்கு 2 தடவை தான் கூப்பிட்டாங்க, 3ஆவது தடவை கூப்பிடவே இல்லை. வேளாங்கண்ணி ஸ்டேஷனில் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறது, திட்டமிட்டு சதி பண்ணுறது.
நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுருவேன். எனக்கு தேவை என் பொண்டாட்டி. என்ன அதுக்குன்னு தேவடியால் கல்யாணம் பண்ணி வைக்கணும், பிராமியும் வந்து தேவடியை நாங்கள்லாம் பார்த்து வச்சு எல்லா தலைவையும் மட்டும் பேசி வச்சு என்னென்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அத்தனை என் குடும்பத்துக்குமே தண்டனை கிடச்சாகும். இப்போ கடைசியாக ஃபைனலாக எதில் சொன்ன நிப்பாட்டுறாங்க தெரியுமா? ஏப்பா அது இது ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன், உன் பொண்டாட்டி ஜோதிமணி, ராஜலட்சுமி, தலைவியம்மா எவ்வளோ இருக்காளோ அத்தனாயிரம் மாவட்டத்துலேயும் 48 மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு தலைவியம்மா மேலேயும் உனக்கு பொண்டாட்டி தான் உனக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றியத்திலிருந்து. நான் ஒரே வார்த்தை தான் நான் வந்து இப்போ நான் சொல்லுவேன், எவன் சம்மந்தப்பட்டு என் வாழ்க்கை கெடுத்தானுங்களோ ஒன்று ஜோதிமணியே வந்து எங்களோட குடும்பம் நடத்தணும், எந்தெந்த மாவட்ட தலைவியம்மாவும் எங்களுக்கு நீ வாழ விடாமல் தடுக்கிறாங்களோ, தமிழுக்கு தீபாக சப்போர்ட் பண்ணுறாங்களோ அத்தனாயிரம் தலைவியம்மாலும் வந்து எங்களோட குடும்பம் நடத்தும். தலைவியம்மாவில் ஒன்றையும் ஒவ்வொரு வீட்டு பொம்பளைங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் தாலி அறுத்து வாழாவட்டியே வாழணும் அவங்க பிள்ளைங்களுக்கு. ஏன்னா இத்தனை இது செஞ்சது வந்து ஸ்டேஷன் நடக்கணும் தானே, இனி அந்த ஸ்டேஷனே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் புகாரே கொடுக்குறேன். அதே எல்லா கேஸும் என் மேலேயே போற்றி என்னையவே உள்ளே தள்ளணும்னு சொல்லி மீண்டும் வந்து தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? என்னை பைத்தியக்காரன், அவனை கண்டுக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது, நம்மளுக்கு சமாதானத்துக்கு வர மாட்டேங்கிறான் அப்படின்னு ஏன் குட்டுமுத்தியும் மிரட்டி வச்சுருக்கானுங்க ஸ்டேஷனில் இருக்க போலீஸ்காரன் நாய்ங்க. அவங்களே தப்பு செய்கிறதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ அவங்களே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுல எனக்கு இத்தனை வருஷம் புகார் கொடுத்துட்டு இத்தனாயிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு 2019 லிஸ்ட் எடுத்து பார்த்தா சென்னிமலையில் கால் எடுத்துட்டு வந்ததுலேருந்து எத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்கேன், எத்தனாயிரம் பேர்த்துக்கு நான் பேசியிருக்கிறேன், எத்தனை தடவை கூப்பிட்ருக்குன்னு எல்லா லிஸ்ட்டுமே என்கிட்ட இருக்குது. எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணியிருக்கேன், எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுத்துருக்குறேன், இன்னும் அந்தந்த போலீஸை ஸ்டேஷனில் தப்பிக்கிறதுக்கோசரம் எப்போ இது எங்கள் ஏரியாவும் கிடையாதுப்பா, நீ சென்னிமலை ஸ்டேஷன் கொண்டு கேஸை கொடு, கரிகுளத்தில் கொண்டு கேஸை கொடு, வேலூர் ஸ்டேஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பேரை சொல்லி எல்லோரும் தப்பிக்கிறேன். அதனால் மீண்டும் வந்து ஸ்டேஷனே நடக்கக்கூடாது. எனக்கு துரோகம் பண்ண அத்தனை குடும்பமும் ஒன்று வேரோடு எடுத்து எறியணும். நான் கும்பிட்ற தெய்வம் உண்மையாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் தண்டனை கிடைக்கணும், இல்லை அவங்க குடும்பம் நாசமாக போயிடும். நான் அதுக்கு தான் விளக்க போடுறேன். என் பொண்டாட்டி மெயினாக தமிழ் வந்து என் கூட குடும்பம் நடத்தணும், விஜயாவோட மகன். நான் விளக்க போகிறது இங்கே வேளாண்மத்தில் வந்து அந்த தெருவில் இருக்க அத்தனை பேருமே அப்படி சொன்னாங்க, ஐயோ தமிழ் அவன் கையில் விளக்க போடுறான், கையில் குத்திக்கிறான், ரத்தத்தோடு விளக்க போடுறான், எல்லாத்தையுமே அவன் நாங்கள் சப்போர்ட் பண்ணது தப்புன்னு சொல்லி உனக்கு சொல்லி கொடுத்துமே நீ அங்கே உட்காந்துருக்குற. என்ன தமிழே, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நீங்கள் தான் செய்கிற தப்பு, நான் எந்த தப்பும் செய்யலை. போலீஸ்காரங்களே தான் தப்பு செய்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போய் கரிவலத்தை கொண்டு எங்கள் மேலே கொண்டு கேஸ் கொடு. நான் இப்போ எல்லாத்துக்கு மேலே தானே கேஸை கொடுக்குறேன். இவன் தப்பிக்கணும், எவன் சின்ன விஷயத்துலேருந்து என்னை ஏமாற்றணும், எந்தெந்த நாய் என்னை ஏமாத்துச்சோ அந்தந்த நாய்க்கு அத்தனை பேர்த்துக்கு நடவடிக்கை எடுத்தாகணும்ல. பேபி மேலே சுஜாதா மணி எதுவுமே நடக்கக்கூடாது சொல்லி புகார் கொடுத்தாலும் அப்புறம் எடுக்கணுமில்ல. பொம்பளைங்களுக்கோசரம் தப்பு செஞ்சுட்டு பொம்பளைங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தால் அப்புறம் என்ன மைத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் நடக்கணும்? இப்போ எல்லா கேஸும் பொம்பளைங்க மேலேயும், பொம்பளைங்க தான் தப்பு செஞ்சுருக்காங்க, பொம்பளைங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் எல்லாம் தான் தப்பு செஞ்சுருக்காங்க. 10,000 பேர்த்தையும் நடவடிக்கை எடுத்தாங்க. மெயினாக வந்து எந்த ஸ்டேஷனும் நடக்கக்கூடாது. 35 வருஷத்துக்கு எல்லாத்தையும் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். நான் எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, கரிவலத்து ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, சென்னிமலை ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, வேலூர் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, 10,000 ஸ்டேஷன் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். எந்தெந்த வக்கீலை வச்சு எந்தெந்த பொம்பளைக்கு தப்பு பண்ணுறாங்களோ அந்த வக்கீல் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவனும் சம்மந்தப்பட்டிருக்கான். அவன் தானே என் வாழ்க்கைக்கு எடுத்தான். எல்லோரும் சேர்ந்து மாரியம்மா கூட வாழ விடாமல் ஏன் மாரியம்மானுக்கே நீ கல்யாணம் பண்ணி வச்சுக்கணுன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கம்முன்றதுன்னு இது என்ன அர்த்தம்? இது எவ்வளோ ஏமாத்துறது? கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் நான் விட்டுருவேன்டா. பிரச்சனை முடிஞ்சிருச்சுப்பா. இதை நினச்சி எவன் சொன்னது பிரச்சனை முடிஞ்சதுன்னு நான் முடிவு எடுக்கணும். ஏன் பொண்டாட்டி தமிழ் மாரியம்மாளும் வனிதாவில் கல்யாணம் பண்ணி தர சொல்லி தமிழ் தான் என் பொண்டாட்டி தெரிஞ்சு அவளே தான் எனக்கு இதுக்கு மித்தலாம் தடவை தப்பு பண்ணான். தீபாவும் தமிழ் என்ன
இனி எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேருமே ஒன்று தாலி அறுத்துட்டு வரணும், எல்லாத்துக்கும் தண்டனை கிடைக்கணும், எல்லா பொம்பளையும் தாலி அறுத்து வாழ வெட்டியதாக வாழணும். நான் சந்தோஷமாக இல்லாமல் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற அத்தனை குடும்பமும் வேரோடு எடுக்கணும். ஒன்று தண்டனை, ஜெயிலில் தண்டனை கிடைச்சாகணும் எல்லாத்துக்கும். எதுவுமே நடக்கக்கூடாது. இல்லை எல்லாம் குழந்தை குட்டி ஈட்டு மித்தி எல்லாம் நாசமாக போயிடணும், சர்வ நாசமாக. இப்போ நான் வீடியோ போகிறது இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு எல்லா போலீஸ்காரங்களும் பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லா வக்கீல்களும் பேசிப்பாங்க. எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. தப்பு செஞ்சது நீங்கள், உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தாகும். அவ்வளோதான். என்னை பொறுத்தவரை போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சி எதுவுமே நடக்கக்கூடாது. எந்தெந்த பொம்பளைகள் போலீஸ் ஸ்டேஷனை காப்பாற்ற அவங்க செஞ்ச தப்பை மூடி மறைக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் காப்பாற்றணும்னு நினச்சி நடக்கணும்னு சொல்லி எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அத்தனை பொம்பளைங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகும். இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலன்னா முதலமைச்சர் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகும். செந்தில் பாலாஜின்னு அரசியல்வாதின்னு எந்தெந்த நாய் அரசியல்வாதி சப்போர்ட் பண்ணுறான், போலீஸ்காரனை சப்போர்ட் பண்ணுறான், வக்கீலை சப்போர்ட் பண்ணுறான், கோர்ட் சப்போர்ட் பண்ணுறான், தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சது காலளவு, எனக்கு தெரிஞ்சது காற்றளவு. என்ன, என்றைக்குமே நல்ல மனுஷனை எவனை காயப்படுத்தவும் முடியாது, அப்படி காயப்படுத்திட்டு எவனை நிம்மதியாக பாடவும் முடியாது. எனக்கு தேவை ஜோதிமணி வந்து எங்களோட குடும்பம் நடத்தலாளா, இல்லை ராஜேஷ் வந்து குடும்பம் நடத்துகிறாளா, இல்லை ராஜலட்சுமி வந்து குடும்பம் நடத்துகிறாளா, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நியாயம். கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்றணும், அவ்வளோதான். இன்ஸ்பெக்டர் மேலேயும் எஸ்ஐ மேடத்து மேலேயும் எல்லாருடைய மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகும். நீ எதுவுமே நடக்கக்கூடாது. என்னை இவங்க வந்து தப்பிக்கிறதுக்காக என்னை வந்து கண்டுக்காத அளவுக்கு அவன் பைத்தியம் அப்படி இப்படின்னு எந்தெந்த நாய் தப்பிக்குதோ அந்தந்த நாய் மேலேயும் நடவடிக்கை பயங்கரமாக எடுத்தாகும். தப்பு செஞ்சவன் எவனை உண்மையை ஒத்துக்க மாட்டான். எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்தாலும் எல்லா பொம்பளைக்கு மேலேயும். இப்போ என் மனைவி தமிழும் வனிதாலும் நேரில் வந்து நான் கேஸை கொடுக்க ரெடி. கறிவளத்துக்கு எல்லையை தாண்டவே விட மாட்டேங்கிறாங்க. எல்லை தாண்டனா அவன் ஜெயிச்சிருவான். அவன் 60 எடுத்துகிட்டு போனால் அவன் ஜெயிச்சிருவான். அவன் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்த போயிடுவான். எல்லாம் போட்டி பொறாமையில் இருக்காது. இவங்க பார்க்குற பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தமிழ், ஜோதிமணி எல்லாமே திட்டமிட்டு சதி செஞ்சு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் இவங்க பார்த்து வச்சுருக்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் அவங்களை இங்கே கூப்பிடுவாங்க. இதுதான் அவங்களோட பிளான். இப்போயும் நான் சொல்கிறேன், ஏன் அனுமதி இல்லாமல் எவன் கழுத்துலையும் நான் தாலி கட்டணும் அவசியமே இல்லை. எனக்கு தேவை தமிழ் தாலி அறுக்கணும். நான் சென்னிமலையிலேருந்து வந்ததுலேருந்து நான் விளக்க போடுறேன்னு தெரியும். எத்தனை நாளாக நான் விளக்க போடுறேனோ அத்தனை நாளாக நான் படுற கஷ்டம் வலி என்னன்னு அவங்களுக்கு புரியணும். என்ன, தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுறது நித்யா, சுந்தரி, ராணி எல்லாத்துக்குமே இது பாதிப்பு கண்டிப்பாக கிடைக்கணும். அதுக்கு தான் நான் விளக்கு போட்டுட்ருக்கிறேன். நான் எப்பேற்பட்டவன், சொன்ன வார்த்தை காப்பாற்றணும், அன்புக்கோசரம் உசுரகோடு கொடுப்பேன். வம்பாக இருந்தால் எவன் தலையை எடுப்பேன் தெரிஞ்சிருந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்கேன். ஏன் நான் தான் அங்கே போகணுமா? ஏன் அவ்வளோ வரக்கூடாதா? இது யாரோட தப்பு? இங்கே இருக்கிற பொம்பளைக்கு மேலே தப்பு, போலீஸ்காரங்க மேலே மெயின் தப்பு போலீஸ்காரங்க மேலே தான். இப்போ போலீஸ்காரங்க மேலே தான் முக்கியமாக நடவடிக்கை எடுத்து ஆகணும். என் குடும்பத்தை வரக்கூடாது, பிடிக்கக்கூடாது. 2019 முடியட்டும், உன் குடும்பமெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சேரும். எனக்கு கஷ்டமாக இருக்கிற நிலைமையில் வரும்போது என் குடும்பம் இப்போ வராமல் எப்போ வர்றது? எனக்கு தேவை எல்லாத்துக்குமே நடவடிக்கையும் எந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்கக்கூடாது. மெயினாக அதுதான். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சி எதுவுமே நடக்கக்கூடாது. அப்பா, எல்லா கோர்ட் சர்ச்சுக்கிட்டையும் சொல்லி பேசி வச்சு என் வாழ்க்கைக்கு எடுத்த 10,000 குடும்பத்துலேயும் தண்டனை கிடச்சாங்கன்னா 10,000 போலீஸ் ஸ்டேஷன், 10,000 குடும்பம், போலீஸ்காரன் குடும்பமும் இனி பிரிஞ்சு தான் வாழணும். அதுக்கு தான் நான் விளக்கே போடுறேன். என்னை ஏமாற்றலாம் அப்படின்னு நினச்சி தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற 10,000 குடும்பம் செத்து போகணும்னு சொல்லி தான் விளக்கு போட்டுக்கிட்டுருக்கிறேன். எனக்கு தேவை என் மனசுக்கு பிடிச்ச என் பொண்டாட்டி தமிழ் வனிதாலும் பிள்ளை கொடுத்தவன் நான் தமிழுக்கு என் கூட வந்து குடும்பம் நடத்தணும். இல்லை ஜோதிமணி வரணும், இல்லை சுபாஷினி வரணும், இல்லை பேபி தானே பிரச்சனை. இல்லை அவளே வந்து வரட்டும். சுபாஷினி, சுஜாதா, எந்தெந்த தேவடியாளுங்க என் கூட வாழ விடாமல் தடுக்கிறாங்களோ 10,000 தேவடியாளுக்குமே நடவடிக்கை எடுத்தாகும். இதுதான் என்னுடைய புகார். நான் என்னைக்கு எல்லாம் தாண்ட முடியாத அளவுக்கு பண்ணுறதுக்கு எவன் நல்லாவே தெரிஞ்சிருந்தும் எந்த போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் நடவடிக்கை எடுக்காமல் அமைதியாக இருக்காங்க.
மெயினாக தலைவி எல்லாத்துக்கும் பதவி போகணும், வேலை போகணும், இன்னும் எதுவுமே நடக்கக்கூடாது. என்னை வெட்டி எறியணும், வெறி பிடிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இன்னும் என்னை ஏமாற்றணும் நினச்சி எனக்கு கஷ்டத்தை கண்ணீர் வலி வேதனை கொடுத்துக்கிட்டு இருந்து இன்னமும் நான் விளக்க போடுவேன். இன்னமும் உங்கள் குடும்பத்தை இன்னும் உங்கள் குடும்பம் வேரோடு எடுத்து காட்டுவேன். நீங்களாக நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா என் பொண்டாட்டி தமிழையும் மாரியம்மளையும் நேரில் வர சொல்லுங்கள், நான் வரேன். இப்போ எல்லை தாண்டணும் அப்படின்னு நான் கிளம்பணும்னு நினச்சா இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி அங்கே அந்த ஸ்டேஷனில் அவங்க அந்த தமிழ்கிட்டையும் தீபாக்கிட்டையும் மாரியம்மாக்கிட்டையும் பேச சொல்லிடுறானுங்க முன்னாடியே. அவன் வருவான், இப்படி வருவான், அவனை கஷ்டப்படுத்தணும், அவனை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி வச்சுட்டு இருக்காளுங்க. என்னென்ன பேசுகிறானுங்க, என்னென்ன பிடிக்கிறானுங்க எல்லாம் பக்கத்துலேருந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். என்ன நீ உங்கள் வேலையை பாருங்கடி அப்படின்னு சொல்லி வேறு கொடுத்துட்ருக்கானுங்க. அவ்வளோக்கு வர்றதுன்னு இவ்வளோகளுக்கு என்ன வலிக்குது இங்கே இருக்கிற பொம்பளைங்களுக்கு. நான் குடியிருக்கிற இடத்துலையும் சரி, எல்லா பக்கம் சரி, எல்லா பொம்பளைக்கும் சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போ வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காளுங்க. அது நான் எவன் கூட வேலைக்கு போகிறேன்னா அவனை வச்சு எனக்கு வந்து கஷ்டத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காளுங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சு தான் நான் எவனோட உறவும் வேண்டான்னு சொல்லி தனியாக இருக்கேன். என் சொந்த பந்தத்தை தமிழுக்காக எவ்வளவுமே நான் வெறுத்து உட்காந்துருக்கேன். அனாதை மாதிரி எல்லாம் இருந்து அனாதை மாதிரி வாழ்கிறது எவ்வளோ பெரிய வலியும் அந்த வலியுமே எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. பெரியசாமி நீ தப்பிச்சா போகுதுன்னு நீ நினச்ச, ஆனால் உண்மையான தப்பு உன் மேலே தான் இருக்குது. இனி வந்து எவனும் நிம்மதியாக வாழ முடியாது. உனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை குடும்பமும் வழி போகுது. அதை நீ பார்க்க போகிற. எல்லாத்துக்கும் தண்டனை கிடைக்கணும், சரியா? அது எப்படி இந்த வருஷத்தில் வேண்டாம், நோய் ஏற முடிச்சு வாங்க அப்படின்னு பேசி வச்சுருக்காளுங்களா? வந்து நோய் ஏற முடிச்சு வந்து எல்லா உண்மையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி வச்சுருக்காங்க. நாங்கள் பார்க்க பிள்ளைய கட்டி வைங்க சொல்லி எல்லாம் பேசி வச்சுருக்காங்க. தலைவியமாக இருந்து எல்லாருமே மாரியம்மாடி வர சொல்லி எல்லாத்தையும் வர சொல்லி இந்த பிரச்சனையை முடிப்ப சொல்லி எல்லாம் பேசி வச்சுருக்காங்களா? ஒருத்தர் பேசுகிறான், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்களை எல்லாம் சொல்லியிருக்கோம். நான் தலைவியம்மா பார்க்குற பிள்ளைய நாங்கள் பார்க்குற பிள்ளையோ எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் சேர்த்து தானே நீங்கள் எல்லாமே பேசி வச்சு தானே இது பண்ணுறீங்க. கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அவனுக்கு, நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டு எல்லாம் உண்மையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து என் கண்ணு முன்னாடி சொல்லி கொடுக்குறாள். ஆனால் அவன் எல்லா தப்பு செய்யலான்னு எனக்கு தெரிஞ்சிருந்து நான் இன்னும் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறேன். ஏன்னா இவங்களோட பிளான் என்னென்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் வம்பு இழுத்தா இவ்வளோகளே வேறு பொண்ணை பார்த்து வச்சுக்கிற பிள்ளைய கட்டி வச்சு அதுக்கப்புறம் தமிழ் தீபலை வர சொல்லி மாரியம்மனை வர சொல்லி தமிழையும் வர சொல்லி என்னை வெட்டி எறியணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காரு. வெட்டி எறியணும், இன்னொன்று அந்த பிள்ளையும் வந்து வாழ விடணும், மாரியம்மாலையும் இதுக்கு எல்லாரும் சேர்ந்து வந்து பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி உட்காந்துட்ருக்காரு. எனக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சு என் வாழ்க்கையவே கெடுத்து அத்தனை குடும்பத்து மேலேயும் தண்டனை கிடச்சாகணும். இன்னும் நான் வேறு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணுற ஐடியாவெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு தேவை தமிழ் மாரியம்மா வழி தான். இல்லை பெரியசாமி மருமக கனி வந்து என் கூட படுக்கிறாளா, பேபி வராளா, சுஜாதா வராளா, எவன் வந்தாலும் சரி நான் வச்சு வாழ்கிற ரெடி. ஆனால் இவ்வளோ தப்பிக்கிறதுக்காக வரக்கூடாது, என்னை பழி வாங்கணும் எண்ணத்தோடு வரக்கூடாது. எல்லா பிளானும் தெரிஞ்சு தான் நான் உட்காந்துருக்குறேன். இனி வந்து நான் 100க்கு ஃபோன் அடித்தாலும் எதையாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி எல்லாத்தையும் டேஷனே எல்லாமே பேசி தானே வச்சுருக்கீங்க. இப்போ எல்லாத்தையுமே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார் கொடுத்தவொன்னு நடவடிக்கை எடுக்கலாம் என்ன அர்த்தம்? இத்தனைக்கு காரணம் அருள்குமார் மாதிரி எத்தனை ஆஃபீஸர் இருக்கலாம், அத்தனாயிரத்து மேலே நடவடிக்கை எடுத்தாகும். ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எல்லா ஸ்டேஷனுமே பார்க்கும். இதுதான் பிரச்சனை. என்னை எல்லாம் தாண்ட விடாமல் என்னை ஏமாற்றிட்டு இருக்க அத்தனாயிரம் பேருக்கு மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ஒவ்வொரு வீட்டில் பொம்பளைங்களும் ஆம்பளைங்க மேலேயும் எல்லாருக்குமேலேயும் நடவடிக்கை எடுத்தாகும். தலைவியம்மா தான் மெயின் குற்றவாளி. அவன் மேலே தான் மெயினாக ஆக்ஷன் எடுக்கணும். இளைய தளபதி விஜய் மேலேயும் எல்லா கட்சிக்காரங்க, கொங்கு கட்சிக்காரங்க, எல்லா கட்சிக்காரங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்தணும். ஏன்னா எல்லாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. கட்சிக்காரங்க தொண்டெல்லாம் இருந்ததுனா தப்பு செஞ்சானுங்க. இப்போ எல்லாத்தையும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அதான் நியாயம். இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க தப்பு பண்ணாங்க. இப்போ நான் கூட புகார் கொடுத்தாலும் உனக்கு தெரிஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லி எகத்தனமாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. நான் தான் விட்டு கொடுக்க மாட்டேன், எந்த விஷயத்துலையும் விட்டுட்டு போக மாட்டேன். தெரிஞ்சிருந்து தப்பாக நடக்கிறது உங்களோட முட்டாள்தனம். இப்போ நடவடிக்கை எடுத்தால் எல்லாத்துக்குமே நல்லது. எல்லோரும் பிரிஞ்சு தான் வாழணும். என் மனைவி தமிழ் மாரியம்மலை என்னை தேடி வந்து ஆகணும். வனிதாவும் சேர்த்து அங்கே வந்தால் தேனை கட்டி வைக்கிறது தமிழே தான் சொன்னேன்.
நித்யா இருந்தது காவியா கட்டி வைக்கிற வேணா வா சுந்தரி அப்படின்னு சொன்னான். அதாவது என் எதை வேணும்னு கேட்டாலும் நான் விட்டு தருவேன். என் உசுரை கேட்டால் எவனாலையும் விட்டு தர முடியாது. புரியுதா? இப்போ கிளம்பி வந்தால் நான் கேஸை கொடுத்தா வச்சுருக்கேன். ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. சினிமா டேஷன் மாதிரி வேணும், எந்த டேஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் புகாரே அனுப்பிச்சிருக்கு. பாபு, கார்த்தி, சிவா எல்லாத்தையும் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகும்.